நல்லா சாப்பிடு மாமா, சாப்பிடுங்க மாமா. நல்லா சாப்பிடு, இந்தா சாப்பிடு மச்சி, சாப்பிடு. என்ன மாமா சாப்பிடாம இருக்கீங்க? சாப்பிடுங்க. எது சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிடறல மொத்தம் சாப்பிடறல பாக்கட்டும். ஏன் மாமா, என்ன நீங்க சாப்பிடுங்க மாமா. என்ன சாப்பிடறதுக்கான சாப்பாடு வைக்கிறீங்க? எலும்பு தூக்கி அவனுக்கு போடுறீங்க. சூப் எலும்பு இவனுக்கு ஒண்ணு உழுது, இங்க உழுது, எனக்கு ஒண்ணு உழுவக்கடா. சூப் அது நான் எடுக்க வைக்கணும்னு வைக்கல, யதார்த்தமா வந்தது. அது யதார்த்தமா எப்படி கரெக்டா அங்க வருது, இங்க வருது, இங்க வர மாட்டேங்குது. இல்ல மாமா, அது ஒண்ணு இல்ல மாமா. ஒண்ணு இல்லதான். இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணு இல்ல, பணம் காசு வந்துருச்சு. என்கிட்ட ஒண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. மாமா, நீங்க இப்படிலாம் வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசாதீங்க. உங்களுக்கு என்ன எலும்பு நான் எடுத்து வச்சா நிம்மதியா இருப்பீங்களா? வைக்கணும்டா. ஒண்ணுமே இல்ல, சட்டியை போட்டு கிண்டி என்ன இருக்கு ஏதோ மாமாக்கு போடலான்னு அப்படி இப்படி பார்த்து போட்டிருந்தேன்னா வேற கணக்கு. இந்த மாதிரி பண்ணலையே. அப்பா நல்லா வைப்பாரு அந்த மாதிரி. அப்பா கூப்பிடவா? தெரியாதுடா, உனக்கு என்னடா தெரியும்? நீ பாவம் சின்ன பையன். ஆமா, என்ன எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை. அந்த திருவிழாவுக்கு வந்தது தப்பு, நான் வந்துட கூடாது. தப்பு பண்ணிட்டேன். ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. சாப்பிட வாங்கி சொல்ல கூடாதா முன்னாடியே? சாப்பிட்டோம்னா சாப்பிட முடியாது இல்ல, சாப்பிட்டு வந்தா இந்த சாப்பிடணும். மாமா, காலுக்கு அடியிலே இருக்கு பாரு. அப்படியா? கிளாஸும் கீழே இருக்கு. அத கவ்வு. போங்க போங்க மாமா, போங்க மாமா. ஒரு கோட்டுருக்கு என்ன விட்ட போடுது பாரு. இது ஒரு மாமே, இவனுக்கு நான் ஒரு மருமே. இந்தாடா எலும்ப தின்னு. எப்பறா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கோயிலுக்கு போலையாக்கு திருவிழாவுக்கு? சாயங்காலம் தான் கோயில், சாயந்தரம் திருவிழா. அத்தை நல்ல வேளை வந்தாங்கடி. ஏன்க்கா? அத்தை வந்து நல்ல நாட்டுக்கோழி குழம்பு வைப்பாங்க. அப்படியாக்கா? அதோட கைப்பக்குவமே கைப்பக்குவம் தான். அத்தை அந்த நாட்டுக்கோழி எடுத்து வைக்கிறேன், நீங்க நாட்டுக்கோழியா? வாங்கி குழம்பு வச்சு கொடுங்க அத்தை. வா வா, உங்க குழம்பு வச்சு கொடுத்தாதான் என் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும். ஆமா வாங்கடி, வாங்க வாங்க வாப்பா, வாங்க நாட்டுக்கோழி. அத்தை எப்படி செஞ்சுக்கலாம், சரியான வாசம். குழம்பு வச்சாச்சு. பக்கத்து வீட்டுல கேட்டாங்க என்ன ஸ்மெல் உங்க வீட்டுல அப்படின்னு. அத்தை வச்ச குழம்புன்னு சொல்ல வேண்டியதானே? இஞ்சியை இடிச்சு போட்டிருக்கேன், பெப்பரை நசுக்கி போட்டிருக்கேன். அப்புறம் அது போட்டாத்தே அது வரும். அதான் போட்டா காடை ஃப்ரை சாப்பிட்டிருக்கியா? காடை ஃப்ரை சாப்பிட்டது இல்லையே. அத்தை வைக்கிறான் காடை ஃப்ரை. சரியான காடை ஃப்ரை அது. அப்படியா? காடைய இப்படி போட்டு மசாலா தடவ கூடாது, போட்டு உள்ளார போட்டு இப்படி போட்டு பொரிச்சு எடுக்கணும். எப்படி டேஸ்ட் பாரு, எப்படி இருக்குன்னு பாரு. சூப்பரா இருக்கு முடியும். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே அந்த பிரியாணி செட்ல பிரியாணி கிண்டி விட்டு வரீங்களா? பிரியாணி வாங்க என்னங்கடி ஏடியே? என்னது இது? எல்லாத்தையும் நம்மளே பண்ண சொல்றாளுங்க. என்னடி பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. சரி, அப்படியே டாக்ஸாவை கொண்டு வந்து அப்படி ஓரமா வச்சு ஒத்தையால நான் தூக்கி திரியவா? தூக்குங்க, நீங்க தூக்குறதா? தூக்கிட்டு வந்து ஓரமா கை வேணா பிடிக்கிறோம். என்னடி நினைச்சுக்கிருக்கீங்க? பரிமாறணும். பரிமாறணுமா? ஆமா. அடி பாவிகளா, அப்ப திருவிழாவுக்கு நீங்க ஆளு கூப்பிடல. நல்லா ஏதாவது சமையல் மாஸ்டர் மாதிரி காலையில வந்துருங்க தே, விடிய காலையில வந்துருங்க தேன்னு வர வச்சது இதுக்கு தானா? டிஃபன்ல இருந்து மதியம் இது உட்காந்து பண்டூலியம் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னடி நினைச்சுக்கிருக்கீங்க ரெண்டு பேரும்? வாங்கடி என்கிட்ட. அதான் என் தங்கச்சி அக்காலாம் கரெக்டா திருவிழா டைம்ல சாயந்தரம் வாக்குல வர்றாளுங்க. நானும் அந்த மாதிரி வந்திருக்கணும். நான் ஒரு கிறுக்கு சிரிக்கி காலங்காத்தால கிளம்பி வந்தேன் பாரு. உங்க கை பக்குவமே பக்குவம். அத்தை கோவப்பட்டாலும் அழகா கோவப்படுவாங்க. ஏன் மாமியாருக்கு பண்ணத பூரா எனக்கு விழுக பண்றாளுங்க. எப்படி கிளவி சொல்லிருப்பாளா இருக்கும். அதான் என்ன முட்டைய உரிக்கணும். கொஞ்சம் உரிக்கலாம் வாங்க, சேர்ந்து உரிக்கலாம் வாங்க. உன்னைய உரிச்சு போடுறேன். வாங்கடி என்கிட்ட. என்ன நினைச்சுக்கிருக்கீங்க? திருவிழாக்கு வந்தனா இல்ல வேலை பார்க்க வந்தனா? நான்